வெல்கம் டு அனீஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம வந்து கோதுமை மாவு வச்சு ஒரு அருமையான பூரி செய்ய போகிறோம். அதாவது மசாலா பூரி செய்ய போகிறோம். சும்மா வெறுமனேன்னு பூரி செஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி மசாலா பூரி செய்கிறப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு வந்து மாவு நான் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அது கூட வந்து நறுக்கின கருவேப்பிலை, கொஞ்சம் பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் வந்து சோம்பு, கொஞ்சம் ஜீரகம், அதுக்கப்புறம் வந்து சோம்பும் சீரகமும் கையில் நல்லா தேய்ச்சிட்டு அது கூட ஆட் பண்ணுறப்ப வந்து அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு வந்து சைடிஷ் கூட தேவையில்லைங்க. இப்படியே நம்ம வந்து இந்த மசாலா இது எல்லாமே சேர்த்து நம்ம வந்து பூரி செஞ்சு சாப்பிட்றப்ப வந்து அது சைடிஷ் கூட தேவைப்படாது. அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். நீங்கள் பூரியாகவும் போட்டுக்கலாம், இல்லைன்னா சப்பாத்தி மாதிரி நல்லா தோசைக்கல்லையும் போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அது கூட வந்து சீரகம், சோம்பு கொஞ்சம் தேய்ச்சி போட்டுட்டு மஞ்சள் தூள் போட்டதுக்கு பிறகு இது கூட வந்து கொஞ்சமாக காரத்துக்கு மிளகாய் தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிற போகிறோம். இது கூட நீங்கள் கஸ்தூரி மேத்தி இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைன்னா மல்லித்தலை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்லேயே நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறணும். எல்லாம் அந்த மசாலா எல்லாமே அந்த மாவில் வந்து சேர்றது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெயும் ஊற்றி நல்லா மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இது ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணால் சரி வராது. அதை வந்து நம்ம வந்து இப்போ கையில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிற போகிறோம். இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து இதை வந்து நல்லா சப்பாத்தி பதத்துக்கு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிறோம். கொஞ்சம் கொலன்னு தேய்க்கக்கூடாது. கொஞ்சம் பூரி போடுவோம்ல அந்த அளவுக்கு நம்ம வந்து தேய்ச்சி இதை வந்து நம்ம இப்போ வந்து எடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் பிசு பிசுப்பாக தான் லைட்டில் ஃபஸ்ட்டில் வரும். அதுக்கப்புறம் நம்ம நல்லா பெரட்டி நல்லா உருட்டி பிசையில் நல்ல ஒரு பதமாக வந்துடும். பார்க்குற டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா இந்த அளவு பதத்துக்கு நீங்கள் நல்லா உருட்டி தேய்ச்சி எடுத்துக்கிட்டுருங்க. நல்லா அடித்து நல்லாவே தேய்ச்சிக்கோங்க. இந்த அளவு தேய்ச்சதும் இதில் லேசாக வந்து எண்ணெய் லேசாக தடவி இது நல்லா ஊற வச்சுக்கோங்க. இது எவ்வளோ நேரம் ஊறுதோ அந்த அளவுக்கு அந்த பூரியோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு ஊறி எடுத்ததும் நம்ம வந்து இது வந்து என்ன செய்ய போகிறோம்னா இந்த மாதிரி சப்பாத்தியை நம்ம தேய்ச்சிக்கிற போகிறோம். இந்த பாருங்கள், நான் இந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். பூரிக்கு வந்து நான் தேய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதே நீங்கள் சப்பாத்தியாகவும் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் எப்படி தேய்க்கலாம். நான் கொஞ்சம் அந்த அளவுக்கு வந்து நம்ம மாவை எடுத்துகிட்டு நல்லா உருட்டிடணும். நல்லா உருட்டிட்டு இதை நல்லா மாவில் வந்து டிப் பண்ணிவிட்டு லைட்டாக ரொம்ப வந்து போட்டு இப்படி தேய்க்கக்கூடாது. பூரியை வந்து நல்லா இப்படி போட்டு இப்படி தேய்க்கக்கூடாது. நல்லா திருப்பிட்டு அவ்வளோதான். இந்த வாழை தேய்ச்சாலே நல்ல ஒரு ரவுண்டு ஷேப் வந்துடும் நம்மளுக்கு. பாருங்களேன், நல்லா ரவுண்டாக வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இதை ஒன்றா வந்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் அதுக்கு வந்து அடுப்பில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு பூரியாக நம்ம வந்து இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், புஷ்ஷுன்னு நல்லா வருதுல்ல. எல்லா பூரியுமே இந்த மாதிரி நல்லா புஷ்ஷுன்னு வச்சுங்க. ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாவும் இருக்கும். இது ரொம்ப நேரமும் இந்த பூரி வந்து அப்படியே உப்புனபடியே இருந்துச்சு, நல்லா இருந்தது. இப்போ வந்து இது மாதிரி எல்லா பூரியவும் நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாமே புஷ்ஷுன்னு சூப்பராக வந்திருக்கு. பாருங்களேன், இதுக்கு வந்து நீங்கள் சைடிஷ் எது வேணாலும் வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன விருப்பமோ அது மாதிரி சைடிஷ் வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி பெருசாக எதுவும் செய்யலை. நான் வந்து கொஞ்சம் வந்து சும்மா உருளைக்கிழங்கு வச்சு நான் சாப்பிட்றேன். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். Thank you.